வணக்கம் நண்பர்களே. ராஜாராம் மோகன் ராயோட முழுமையான வரலாறை இந்த காணொளி மூலயமா நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் ராஜாராம் மோகன் ராய் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். சரி, ராஜாராம் மோகன் ராய் 1772ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் நாள் வங்காள மாநிலத்தின் ராதா நகரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ராம்காந்தா ஒரு வைஷ்ணவர். அவரது தாயார் தாரிணி தேவி ஒரு சிவன் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது தந்தை ஒரு பணக்கார பிராமணர் மற்றும் மரபு வழி தனிநபர், மேலும் மத சடங்குகளை பின்பற்றுபவராகவும் இருந்தார். ராஜாராம் மோகன் ராய் தனது 14வது வயதிலேயே தான் துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை தனது தாயாரிடம் தெரிவித்ததாகவும் தனது தாயார் அதை மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் உட்பட சமஸ்கிருதம் மற்றும் இந்து வேதங்களின் நுணுக்கங்களை கற்க பெனாரஸுக்கு அனுப்பப்பட்டார், அதாவது தற்கால காசி. சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிய அவர் சிலை வழிபாடு மற்றும் அக்கால மரபு வழி பழக்க வழக்கங்களை தவிர்த்தார். இமயமலை மற்றும் திபெத் வழியாக பயணம் செய்து பாரசீகம் மற்றும் அரபு மொழியை நன்கு கற்று தேர்ந்தார். அந்த கால மரபுகளை பின்பற்றி ராம்மோகனுக்கு 9 வயதில் குழந்தை திருமணம் நடந்தது. ஆனால் திருமணமான உடனேயே அவரது முதல் மனைவி இறந்துவிட்டார். அவர் 10வது வயதில் 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டார் மற்றும் திருமணத்திற்கு பின்பு 2 மகன்கள் பிறந்தனர். 1826இல் அவரது 2வது மனைவி இறந்த பிறகு அவர் 3வது முறையாக திருமணம் செய்து கொண்டார். ஒரு கடவுளை பற்றிய அவரது சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஏனெனில் அவர் கடவுளின் ஒற்றுமையை பிரசங்கித்தார் மற்றும் அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் வேத எழுத்துக்களை ஆங்கிலத்தில் ஆரம்பகால மொழிபெயர்ப்பு செய்தார். 1803இல் அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர் முர்ஷிதாபாத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கு அவர் தனது முதல் புத்தகமான துஃபத்துல் முவாஹிதீன் அல்லது எ கிஃப்ட் டு மோனோதீசம் என்ற அரபு முன்னுரையுடன் ஒரு பாரசீக கட்டுரையை வெளியிட்டார், அதாவது ஏகத்துவத்திற்கு ஒரு பரிசு. 1814இல் கல்கத்தாவில் குடியேறி 1815இல் ஆத்மீய சபையை நிறுவினார். கல்கத்தா யூனிடேரியன் சொசைட்டியை செப்டம்பர் 1821இல் வில்லியம் ஆடம் உடன் இணைந்து நிறுவினார். கல்கத்தா யூனிடேரியன் சொசைட்டி என்பது வேறு, கல்கத்தா யூனிடேரியன் கமிட்டி என்பது வேறு. ரெண்டுத்தையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அது கல்கத்தா யூனிடேரியன் சொசைட்டியில் அவர் ஒரு கோஃபவுண்டராக இருப்பார். ராம் மோகன் ராய், துவாரக்நாத் தாகூர் மற்றும் வில்லியம் ஆடம் ஆகியோருடன் இணைந்து 1823இல் கல்கத்தா யூனிடேரியன் கமிட்டியை நிறுவினார். 1828ஆம் ஆண்டில் சமூக தீமைகளுக்கு எதிராக போராடுவதற்காக சீர்திருத்தவாத பெங்காலி பிராமணர்களின் இயக்கமாக பிரம்ம சபையை நிறுவினார். பின்னாளில் அது பிரம்ம சமாஜமாக மாறியது. ஒரு கடவுள் சங்கம் என்றும் அழைக்கப்பட்டது, ஒன் காட் சொசைட்டி. இதை ஒன் காட் சொசைட்டி சொல்லுவாங்க. 1815இல் அவர் நிறுவிய ஆத்மீய சபையை நண்பர்கள் சங்கமாக கூறுவாங்க. இவருடைய இடைவிடா முயற்சியால் 1829ஆம் ஆண்டு வங்காள சதி ஒழிப்பு முறை சட்டம் அப்போதைய இந்திய கவர்னர் ஜெனரலான வில்லியம் பெண்டிங் பிரபுவால் பிரிட்டிஷ் இந்தியா முழுவதிலும் சதி பழக்கத்தை சட்டவிரோதமாக்கியது, அதாவது ஒழுங்குமுறை 17. 1830ஆம் ஆண்டில் அவர் முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர் ஷாவின் தூதராக இங்கிலாந்துக்கு சென்றார். அவர் வில்லியம் மன்னரின் அரசவைக்கு ராஜா என்ற பட்டத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டார். 1830ஆம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராய் முகலாய பேரரசின் தூதராக ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் செய்து 1829ஆம் ஆண்டு சதி பழக்கத்தை தடை செய்த லார்ட் வில்லியம் பெண்டிங்கின் வங்காள சதி ஒழுங்குமுறையை முறியடிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அவர் சிலை வழிபாடு, குருட்டு நம்பிக்கை, மத சடங்குகளுக்கு எதிரானவர். ராம்மோகன் இந்து மதத்தை சீர்திருத்த விரும்பினார். அவர் 1833 செப்டம்பர் 27 அன்று இங்கிலாந்தில் இறந்தார்.
இங்கிலாந்தில் எந்த இடம் குறிப்பிட்டு சொன்னால் பிரிஸ்டல் என்ற இடத்தில் இருந்தார். ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில மொழி மற்றும் மேற்கத்திய கல்வி முறைக்கு ஆதரவளித்தார் மற்றும் லார்ட் மெக்காலேவின் நடவடிக்கையை ஆதரித்தார். அவர் 1817 ஆங்கில பள்ளி, இந்து கல்லூரி அதாவது பிரசிடென்சி காலேஜ் மற்றும் கொல்கத்தாவின் வேதாந்தா கல்லூரியை தொடங்கினார். இது எல்லாமே பார்த்தோன்னா 1817 ஆண்டு. அவரோட ஒர்க்ஸை பற்றி பார்ப்போம். வேதாந்தா 1815, வேதாந்தா 1815, இஷோபனிஷத் 1816, கதோபனிஷத் 1817, மூண்டுங் உபனிஷத் 1819, பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ், கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் 1820, சம்வாத் கௌமுகி, இது ஒரு பெங்காலி நியூஸ் பேப்பர் 1821, மிராத்துல் அக்பர் ஒரு பெர்ஷியன் ஜேர்னல் 1822. கிரானிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க, இயர்ஸ் கேட்டு கால வரிசைப்படி அட்டவணைப்படுத்த சொல்லுவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கௌடியா வியாக்கரணம் 1826, பிரம்ம போசனா 1828, பிரம்ம சங்கீத் 1829, யூனிவர்சல் ரிலிஜன் 1829, தஃபாத்துல் முஹாவத் டு மோனோதீஸ்ட் 1905. ராஜாராமின் இறப்பிற்கு பிறகு பிரம்ம சமாஜம் பல்வேறு கிளைகளாக பிரிந்தது. அதை பற்றி சற்று விரிவாக காண்போம். தேவேந்திரநாத் தாகூர் 1842 பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தார். தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையாவார். தேவேந்திரநாத் தாகூர் 2 முனைகளில் பணியாற்றினார். ஒன்று, இந்து மதத்திற்குள் பிரம்ம சமாஜம் ஒரு சீர்திருத்த இயக்கமாக இருக்க வேண்டும் என்று முனைந்தார். மற்றொன்று, இந்து மதத்தை விமர்சித்ததற்காகவும் மதமாற்ற முயற்சிகளுக்காகவும் கிறிஸ்துவ மிஷனரிகளை உறுதியாக எதிர்ப்பதும் தீவிரமாக பணியாற்றினார். கேசப் சந்திர சென் 1858 தேவேந்திரநாத் தாகூரால் ஆச்சாரியாவாக ஆக்கப்பட்டார். கேசப் காலகட்டத்தில் பிரம்ம சமாஜம் ஆற்றலின் மற்றொரு கட்டத்தை அனுபவித்தது. கேசப் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். இயக்கத்தை பிரபலப்படுத்துவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் வங்காளத்தில் மட்டும் இருந்த பிரம்ம சமாஜமானது ஐக்கிய மாகாணங்கள், பஞ்சாப், பம்பாய், மெட்ராஸ் மற்றும் பிற நகரங்களிலும் சமாஜத்தின் கிளைகள் திறக்கப்பட்டன. தேவேந்திரநாத் தாகூருக்கும் கேசப் சந்திர சென்னுக்கும் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்பட்டன. தேவேந்திரநாத் தாகூர் இந்து மதத்தை சீர்திருத்தி மக்களிடையே பரப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். ஆனால் கேசப் சந்திர சென்னோ பல்வேறு மதங்களிலிருந்தும் போதனைகள் மற்றும் சாதி அமைப்புகளுக்கு எதிரான அவரது கருத்துக்களை தெரிவித்தார். கலப்பு திருமணங்களுக்கு வெளிப்படையான ஆதரவையும் அளித்தார். கேசப் சந்திர சென் தேவேந்திரநாத் தாகூரால் ஆச்சாரியா பதவியிலிருந்து 1865 நீக்கப்பட்டார். கேசப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 1866 இந்தியாவின் பிரம்ம சமாஜத்தை நிறுவினர். அதே நேரத்தில் தேவேந்திரநாத் தாகூரின் பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் என்றும் அறியப்பட்டது. 1878 கேசப் தனது 13 வயது மகளை கூச் பெஹாரின் மைனர் இந்து மகாராஜாவுடன் அனைத்து மரபு வழி இந்து சடங்குகளுடன் திருமணம் செய்து வைத்தது கேசப்பின் இந்திய பிரம்ம சமாஜத்தில் மற்றொரு பிளவை ஏற்படுத்தியது. முன்னதாக கேசப்பை பின்பற்றியவர்கள் பின்னாளில் அவரை அவதாரமாக கருதத் தொடங்கினர். அவருடைய முற்போக்கு ஆதரவாளர்களுக்கு மிகவும் பிடிக்கவில்லை. மேலும் கேசப் சர்வாதிகாரம் என்றும் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். 1878 பிறகு கேசப்பிடம் வெறுப்படைந்த சீடர்கள் சதாரன் பிரம்ம சமாஜ் என்ற புதிய அமைப்பை நிறுவினார்கள். சதாரன் பிரம்ம சமாஜம் ஆனந்த் மோகன் போஸ், ஷிப் சந்திர தேப் மற்றும் உமேஷ் சந்திர தத்தா ஆகியோரால் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார் சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார்.
கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வுக் கட்டுரையையும் எழுதியுள்ளார். 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி எனும் இதழ் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். மேன்மேலும் இதுபோல வீடியோக்களை காண லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.